இந்த பூவெல்லாம் நான் காலையில் வாக்கிங் போகும்போது எடுத்துகிட்டு வந்தது. முக்கியமான பூவெல்லாம் இருந்துச்சு. நேற்று நல்ல மழை பெங்களூரில். சரி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தது அப்படியே காட்டுவோன்ட்டு காலையில். இது வந்து நந்தியாவட்டை, சாதாரண சிங்கிள் நந்தியாவட்டை. இது வந்து பவளமல்லி, காம்பு பவளத்தோடு இருக்கும். பவளமல்லி, அதனால் பவளமல்லின்னு. இது பன்னீர் ரோஸ், நாட்டு பன்னீர் ரோஸ் இருந்துச்சு. இதெல்லாம் எங்கே இருந்துச்சு? நான் எல்லாம் வீட்டு முன்னாடி வச்சுருக்கிறது தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஒவ்வொன்று வேறு ஒன்றும் இல்லைங்க. அதே மாதிரி வெள்ளை இருக்குது, ஒரே ஒரு பூ. அதே மாதிரி சங்குப்பூ, ப்ளூ கலர். அதுக்கப்புறம் இது வந்து என்ன பூன்னு தெரியல. இது நான் பார்த்துருக்கேன், பெங்களூரில் இப்போ தான் பார்க்குறேன். இது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி நல்லா பெருசாக கையளவு இவ்வளோ தூரம் இருக்கும். சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் சின்னதாயிரும். இதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்க. இது வயலட் கலரில் இருக்கிறதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. இந்த பிரம்ம கமலம் மாதிரி, அது மாதிரி இதுக்கு ஒரு பேர் இருக்குது, கண்டுபிடிச்சி சொல்கிறேன் நான். அப்புறம் இது வந்து மல்லி, அழகாக வாசம் செமையாக இருந்துச்சு. இது வந்து அரளி, ஒத்த அரளி. இதுவும் நல்ல நம்ம நாட்டு அரளி தான். நாட்டு பன்னீர் ரோஸு, நாட்டு அரளி, நாட்டு நந்தியாவட்டை. எதுவுமே ஹைப்ரிட் கிடையாது, வெள்ளை இருக்குது. அதுக்கப்புறம் நாகலிங்கம் கிடச்சிச்சு. ஒரு இடத்துல எடுத்தேன் நான். உள்ளே வந்து ஒரு இருக்கும், ஒரு லிங்கம் இருக்கும். அதனால் இது நாகலிங்கம் போகுது. லிங்கம் தெரியுதா? அதனால தான் நாகலிங்கன்னு பேர் இதுக்கு. மேலே நாகம் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து பன்னீர் ரோஸ் கிடையாது, பன்னீர் பூ. நல்ல கீழே விழுந்திருக்கும், நல்ல பன்னீர், நல்ல வாசமாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் இது வந்து மைசூர் மல்லின்னுவாங்க. பெங்களூர் மல்லி, மைசூர் மல்லி. செண்டாக இருக்கும். அந்த செண்டுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம உருளையிலையும் போட்டுக்கலாம். இதை அழகாக நம்ம கோத்து தலையிலையும் வச்சுக்கலாம், சாமிக்கும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுங்க நல்லா அழகாக இருக்கும். ஒரு செண்டில் எப்படியும் ஒரு 20-30 பூ இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இயற்கையினுடைய படைப்பு சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா மழை பெஞ்சதுக்கு செம்மையாக இருந்துச்சு. நான் பை கொண்டு போகல, கேமரா ஃபோனும் எடுத்துன்னு போகல, இல்லைன்னா நான் லைவாகவே உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். இங்கே பாருங்க, செம்பருத்தி. இது நாட்டு செம்பருத்தி. இத்தனை தான் நானே எடுத்துகிட்டு வாங்க, இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகே, சூப்பராக இருக்குல்லங்க.